மீன ராசிக்கு இந்த 2026 எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது இந்த புத்தாண்டு? சூப்பர். மீனராசி அடிச்சு தூள் கிளம்ப போகுது இந்த 2026ஆம் ஆண்டுல. நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம். இந்த தசாப்தம், அதாவது ஒரு 10 ஆண்டு, 2020 டு 2030, இந்த 10 ஆண்டுகளில் ஒரு 2 மிக சிறந்த ஆண்டுகள் இருக்குது. அது வந்து 2025 சுமாரான ஆண்டு தான். சுமாரான ஆண்டு நம்ம தாண்டிட்டோம், கிட்டத்தட்ட தாண்டி இருந்தாச்சு. 2026 வரப்போகுது, பிறக்க போகுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதில் வந்து 2026 நம்ம வந்து முதல்ந்தே நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். 2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையும் ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. நாட்டோட பொருளாதாரம் சரி, தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை தரமும் உயரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு வந்திருக்கேன். அது மாதிரி 2029 ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது மித்ததெல்லாம் ரொம்ப மோசமான காலமா அப்படின்னா கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சின்ன அளவில் இருக்கும். அதெல்லாம் விட இது ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதான் நம்ம சொல்ல வர விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த 2020 தசாப்தம் துவங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் தான் ஆரம்பிச்சிது. உலகத்தையும் முடக்கி போட்டுச்சு. ஸோ அந்த மாதிரியான அதுக்கப்புறம் தொழில் சார்ந்து எல்லாம் திரும்ப திரும்ப ஒரு நம்ம நார்மலாக ரெக்கவரி ஆகி ஒரு நார்மல் லைஃபுக்கு வரதுக்கே 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் 2025 நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்குது. அதுக்கு அடுத்து தான் 2026 ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து வர ஆண்டுகளும் சிறப்பாக இருக்கும். இதை விட உச்சம் பெறக்கூடிய ஆண்டாக 2029 இருக்க போகுது. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதுக்கான பல கிரக காரணங்கள் இருக்குது. வெளிப்படையாக நம்மளாம் அதாவது ஒரு வாய்க்கு வந்து சொல்கிற மாதிரி இல்லாமல் கிரக காரணங்கள் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். ஓகே சார். இப்போ நல்லா சிறப்பான ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. இப்போ எதுல சிறப்பான ஆண்டுகளாக இருக்கும்? அதாவது பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, அவங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம், இந்த விஷயங்களும் சேர்த்து சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், உண்மைதான். அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை வந்து நம்மளுடைய சொன்னாலே தனிப்பட்ட ஜாதகர்கள் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கே வந்து உலகளாவிய அளவிலேயே வந்து பொருளாதார நிலை நல்லபடியாக வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தொழில் வளர்ச்சி நிறைய இருக்க போகுது. டெக்னாலஜி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல பீக்கில் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும். இன்னும் பர்டிகுலராக வந்து இந்த கடல் சார்ந்த ஆய்வுகள்லாம் நிறைய இனிமேல் பண்ணுவோம் இனி வர காலங்களில். ஸோ அது மாதிரியான உலகளாவிய நிலவில் நல்ல நிலையில் இருக்கும். இங்கே ராசி அடிப்படையில் பார்த்தோம், மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதே அமைப்புகள் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து போய் வணிகம் செய்கிறது, படிக்க போகிறது, தொழில் செய்கிறது, இந்த அமைப்பெல்லாம் வந்து இந்த ஆண்டு கிடைக்க போகுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி எல்லாம் வந்து 7.5 சனி இதெல்லாம் பயந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க, கவலையே பட வேணாம். குரு பார்வை உங்களுக்கு ராசிநாதன் குருவுடைய பார்வை கிடச்சி நீங்கள் வந்து அமோகமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வரப்போகிறீங்க. ஸோ அதனால் வந்து 7.5 சனியெல்லாம் பெருசாக பொருட்படுத்திக்க வேணாம், கவலையே படாதீங்க. குருவோட அருள் திருவருளாக இருக்கும். இறைவனோட அருள் உங்களுக்கு பார்வையே உங்களுக்கு கிடைக்குது. தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். சார் இப்போ இவங்களுக்கு ஹெல்த் வைஸா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டா இந்த 2026 சிறப்பாக கடக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது மீனராசிக்காரர்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது ரொம்ப தைரியமான ஆட்களாகவும் எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நபர்களாகவும் தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனப்பதட்டம் நிறைய இருக்கும், மன சங்கடங்கள், குழப்பங்கள் நிறையா இருக்கும். உணவு முறைகளில் இவங்கள்ட்ட வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ண மாட்டாங்க. என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை சூழலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் அது ஓகே, பிரச்சனை கிடையாது. வயசு ஆக ஆக வந்து பர்டிகுலர் சொன்னால் அது 45-50 வயசுக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உணவு முறையில் எனக்கு கட்டுப்பாடு தேவை. 45-50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் உணவு முறையில் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கடைபிடிங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க. முடிஞ்சால் யோகாசனம், பிராணாயாமம், இந்த பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மெயினாக வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்து எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், கால் வலியும் அவங்க அதிகமாக தான் இருக்கும். கணுக்கால், அதாவது முழங்கால்லேருந்து கணுக்கால் வலின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிறது நம்ம கையில் இருக்குது. குரு அருள் இருக்கிறதுனால தாண்டி வந்துடலாம். அதை நம்ம சொல்ல விரும்புகிறேன். இவங்களுக்கு இந்த கோயில் வழிபாடு அப்படின்னு சொன்னால், தெய்வ வழிபாடு, கோயில் வழிபாடுன்னு சொன்னால் எந்த மாதிரியான தெய்வங்களை கோயில்களை வந்து பரிந்துரைக்கலாம்? கண்டிப்பாக கண்டிப்பாக. மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சூரிய நாராயணரை வழிபடலாம். சூரிய நாராயணர் வழிபடுறதுனால தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையுமே சரி, உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வந்து சேரும். ஆசைப்பட்ட பொருளாதாரத்தை அடையிறதுக்கும், பொருளாதார இலக்கை அடையிறதுக்கும், வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகளுக்கும் அந்த சங்கடங்களை தீர்த்து நிம்மதியாக சுமூகமான முறையில் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கும் வந்து சூரிய நாராயணர் வழிபாடு உறுதுணையாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா பயிற்சிகள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். வழிபாடுகளுக்கு ஒப்பானது உடல் பயிற்சிகள் கூட. நம்ம ஆசனத்தையும் நம்ம வழிபாட்டில் ஒரு முறையாக தான் நம்ம சித்தநாதர்கள் வச்சுருக்காங்க.
உடலை வந்து சீராக வச்சுக்கிறது வந்து ஒரு பக்தியாக சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு குருவுடைய ஆசி பெற்ற இந்த மீன ராசிக்காரர்கள் உடற்பயிற்சிக்கின்ற நேரத்தை ஒரு டெய்லி நம்ம எப்படி குளிக்கிறது, பல் விளக்குறது ஒரு வாழ்க்கையோட ரொட்டீனாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வந்து உடற்பயிற்சியை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லிக்கிறேன். எல்லா பலன்களும் சிறப்பாக சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்துல அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய கணித அடிப்படையில பயிற்சியும் இருக்கு அப்படின்னீங்க. சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டு கிரகங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன், வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் வரக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு சார்? ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025ல சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றது கேட்கிறேன். நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமே தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையிலான நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில மீனராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்துல அதுல மாற்றம் செய்யறதுக்கு திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து அவங்களுக்கு செய்த கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலையை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில அவர் தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோக பலன்களை எல்லாத்துக்குமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும், மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுன்றதை நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்.